அங்கீகாரம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒரு சரியான அங்கீகாரம் தரணும் அப்படின்னு நெனச்சா, ஒரு நேஷனல் அவார்ட தயவுசெய்து குடுங்க. இல்ல தமிழ்நாடு லெவல்ல ஒரு ஸ்டேட் அவார்டாவது தயவுசெய்து வந்து குடுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த படத்த பார்க்கணுங்க. தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஒரு நல்ல சினிமா பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கஷ்டப்படுறவங்க, எல்லாத்துக்குமே கிரிக்கெட் கிரிக்கெட்ன்னு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ பேசுவாங்க. ஆனா தடகளம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுல ஒரு சாதாரண லெவல்ல இருக்கக்கூடியவங்க, ஒரு அடித்தட்டு வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப என் முன்னாடி ஒரு லைட் இருக்கு, என் முன்னாடி ஒரு ஃபோன் இருக்கு, மைக் இருக்கு, நல்ல ஒரு மைக் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தும் என் வேலைய நான் சரியா பண்றேனான்னு கேட்டோம்னா, நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஒரு 100% செய்ய வேண்டிய வேலைய நான் ஒரு 40% அத எதுவுமே இல்லாம, என் வேலைய நான் கரெக்ட்டா செய்வேன். எனக்கான எல்லா தடைகளும் இருந்தாலும், அத நான் உடைச்சு மேல வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது சட்ட ரீதியா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த கோர்ட் டிராமா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலும், இந்த அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு படத்த சொல்லலாம். முதலமைச்சர் நம்ம சிஎம் விஜய் சார், ஜோசப் விஜய் சாரா இருக்கட்டும், இல்ல ஆதவ் அர்ஜுனா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்மா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல எந்த ஸ்டேட் யாரா வேணா இருக்கட்டும். குறிப்பா இந்த படத்த ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கணும். அதுவும் விஜய் சாரும், ஆதவ் அர்ஜுனா சாரும் உட்கார்ந்து இந்த படத்த ஒரு 3 மணி நேரம் பார்க்கணுங்க. பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். என்ன மாதிரி படங்க? இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கு? மியூசிக் எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்குன்னா, எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கு. ஒரு டெக்னிக்கல் லெவல்ல, ஒரு கன்டென்ட் ரீதியா எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கு. ஒரு ஒரு டயலாக்ஸ்க்கு கை தட்டுற மாரி இருக்கு. அவ்ளோ சூப்பரா இருக்கு. இத தாண்டி இந்த படம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இயக்குனர் ப. ரஞ்சித்தும், இயக்குனர் மோகன்ஜியும் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு படத்துக்காக நின்னு, அப்படி நிக்கிறாங்க இந்த அங்கீகாரம் படத்துக்காக. அப்பவே யோசிச்சேன். என்னடா இந்த படம் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நிக்கிறாங்கன்னா, அப்படி என்ன ஒரு சம்பவம் பண்ணிருக்கு? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா, இந்திய சினிமால தங்கல்னு ஒரு படம் வந்தது. ஹிந்தி சினிமால. அந்த தங்கல் படத்த நம்ம கொண்டாடுவோம். நல்ல படம் தான். அதுக்கு நிகரான ஒரு படம் தாங்க இந்த அங்கீகாரம். டெஃபினட்டா ஒரு பாக் மில்கா பாக் மாதிரி ஒரு படம் ஹிந்தில வந்து இருந்தது. அது இந்தியா லெவல்ல ஒரு ரெக்கார்ட பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு படம் தாங்க இந்த படம். சில உண்மை சம்பவங்கள தழுவி எடுத்த ஒரு படம். இத தாண்டி புரொடியூசர்ன்னு சொல்றாங்க. கோட்டப்பாடி ராஜேஷ்ன்னு இதுல இருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபேஸ். நான் நடிகர் ஆரின்னு நெனச்சேன். கோட்டப்பாடி ராஜேஷ் அயலான் படத்தோட புரொடியூசரு. ஏங்க அந்த மனுஷன் சத்தியமா இது டெபியூட் படம் மாரியே இல்லங்க. ஒரு 25 படம் நடிச்சா மாரி அப்படி ஒரு நடிப்ப குடுத்துருக்காரு. கடைசில ஒரு கோர்ட் சீன் ஒண்ணு வரும். அப்படி ஒரு டயலாக் டெலிவரி ஒரு தனுஷ் சார், ஒரு சூர்யா சார், விக்ரம் சார் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்ததுங்க ஒரு நடிப்பு. அப்படி வாழ்ந்திருக்கிறாரு. நான் ரொம்ப பேசலங்க. ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு இந்த படம் லைஃப்ல ஒரு பாடம். இந்த படத்த பார்க்கும்போது, நம்ம எவ்வளோ ஒரு பிளெஸ்டான லைஃப். நான் எவ்வளோ ஒரு பிளெஸ்டா உண்மையா சொல்றேன். எனக்கு இது அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, இது குறையா இருக்குது. அதெல்லாம் இந்த படத்த பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. நான் எவ்வளோ ஒரு பிளெஸ்டான ஒரு லைஃப்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால ஒரு ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். நல்ல சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இந்த மாரி படத்தெல்லாம் பார்க்காம விட்டுட்டு, அப்புறம் பக்கத்து லாங்குவேஜ்ல எவ்வளோ சூப்பர் படம் வருது. தமிழ்ல என்னடா படம் வருது? அப்படிங்கிற மாரி சில விமர்சனம்லாம் சொல்லுவாங்க. நல்ல படம், தரமான படம். இந்த வருஷம் ஜனவரிலேருந்து, ஜூன்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு டாப் 3 படத்த சொல்லுப்பான்னு கேட்டா, இந்த படத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். நம்ம ஒரு ஆடியன்ஸா நீங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம், நீங்க ஒரு நல்ல அங்கீகாரம் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டருக்கு போகக்கூடியவங்களோட, உங்களுடைய கால வணங்கி கூட நான் கேட்டுக்கிறேன். இந்த அங்கீகாரம் படத்த போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தயவுசெய்து போய் பாருங்க.